லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெற்றி மட்டுமே இலக்கு என்றால் எந்த தடையும் தவிடுபொடிதான் என்று நிரூபித்திருக்கிறார்கள் திருச்சி, சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் இருவர். எந்த வசதியும் இல்லாத மலை கிராமத்தில் பிறந்தாலும் JEE நுழைவுத் தேர்வில் வென்று திருச்சி NITயில் சேர்ந்திருக்கும் சாதனை மாணவிகளின் பின்னணியை பார்க்கலாம். திருச்சியில் இருந்து புறப்பட்டால் துறையூரை தாண்டி பசுமையாக தென்படுகிறது பச்சை மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது இந்த பச்சை மலை. திருச்சியிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்தால் சின்ன இலுப்பூரை அடையலாம். இந்த கிராமத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ரோஹிணி மத்திய அரசு நடத்தும் JEE தேர்வில் வென்று திருச்சி துவாக்குடியில் உள்ள NITயில் படிக்க தேர்வாகி உள்ளார். பழங்குடியினத்தைச் சேர்ந்த இவர் மத்திய அரசு நடத்தும் JEE தேர்வில் வென்று திருச்சி துவாக்குடியில் உள்ள NITயில் படிக்க தேர்வாகி இருக்கும் ரோஹிணிதான் இது. தந்தை மதியழகனும் தாய் வசந்தாவும் கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து கொண்டிருக்க அண்ணன் அன்னியின் பராமரிப்பில் வளர்கிறார் ரோஹிணி. சின்ன இலுப்பூரில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளிதான் ரோஹிணிக்கு கல்வி போதித்த தலம். வறுமையோ வசதியின்மையோ பின்னுக்கு இழுத்தாலும் அவற்றை உதறி தள்ளிவிட்டு கல்வி எனும் ஏணிப்படியில் ஏறி திருச்சி NITயில் BE கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடம் பயில தயாராகியுள்ளார். திருச்சி NIT கூட்டிகிட்டு போனாங்க. அதில் கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் போய் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இந்த கோர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன். எடுத்துக்காமன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் 4 வருஷம் படிக்க போகிறேன். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது. அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா அம்மாவும் கூலி வேலை தான், நாங்களும் கூலி வேலை செஞ்சு தான் படித்தோம். அளவு படித்து இப்போ நல்ல மார்க் வாங்கி திருச்சி NIT கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. திருச்சி ரோஹிணி பச்சை மலையிலிருந்து சாதித்திருக்கிறார் என்றால் சேலத்தில் கல்வராயன் மலையிலிருந்து சாதித்திருக்கிறார் சுகன்யா. கருமந்துறை அருகே உள்ள வேளம்பட்டு கிராமம்தான் இந்த பழங்குடியின மாணவியின் சொந்த ஊர். கடைக்கோடி கிராமம், குடிசைதான் வீடு. சிறுவயதிலேயே பெற்றோர் மறித்துவிட லட்சுமணன் சின்ன பொண்ணு என பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் பெற்றோராக அரவணைத்து வளர்க்கிறார்கள் சுகன்யாவை. தினமும் வேளம்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று கரிய கோவிலில் உள்ள உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார் சுகன்யா. மருத்துவராக வேண்டும் என்ற ஆசையை நீட் என்ற தடைக்கல் நிராசையாக்கிவிட மனம் தளராமல் பயின்று மத்திய அரசு நடத்திய JEE நுழைவுத் தேர்வில் முதன்மை மற்றும் மேல்நிலை தேர்வுகளில் சாதித்துள்ளார். எங்கோ கடைக்கோடியில் மலை மீதுள்ள கிராமத்தில் எளிய வறிய பழங்குடியின குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி என்ற உயரிய அம்சம் ரோஹிணியையும் சுகன்யாவையும் கோபுரத்தில் ஏற்றி வைத்துள்ளது. எனக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருந்துச்சு. அதனால போய் நீட் எக்ஸாம் எழுதுனேன். ஆனால் அப்பயும் மார்க் கம்மி, அதனால போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இவ்வளோ எல்லாத்துக்கும் பெருமை சேர்த்து கொடுத்து சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. படிக்கணும்னு நினச்சி நல்லா படித்தா எதுலேயும் வெற்றி பெறலாம், எதுலேயும் தோல்வியே கிடையாது. நம்ம மன உறுதியோட எதையும் தள்ளாடாமல் ஜெயிக்கணும்னு நினச்சி படிக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி போட்டு இது சின்ன விஷயம், அதோட பெருசாக சாதிக்கணும் அப்படின்ட்டு படிக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, ஏன் படிக்க வைக்கிறா அப்படின்ட்டு கூட பக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. நான் எல்லாம் படிக்கட்டும், இதை ஒரு வேலையில் கூட சும்மா மெஸ்ஸாக போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் யாரும் ஆதரவு இல்லை, யாரும் இல்லை. இப்போ தங்கச்சி விட்டு பொண்ணு படித்து வச்சா நாம நல்லா இருக்கணும், நல்லா 4 பேர் மேய்க்க சொல்லணும் அப்படின்னு நம்ம படிக்க வச்சேன். இந்த அளவுக்கு பாப்பா படிச்சு இந்த அளவுக்கு பெருமையா வரான்னு நினைச்சுக்கணும் பார்க்கல. மனம் தளராமல் பயின்று நுழைவுத் தேர்வில் வென்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் கால் பதித்திருக்கும் மாணவிகள் மேலும் பல உச்சங்களை அடைந்து சாதிக்க வாழ்த்துகிறது புதிய தலைமுறை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ், செய்தியாளர்கள் சார்லஸ், மோகன்ராஜுடன் ரவிக்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.